ஒண்ணும் புரியலையே. சரி ஸ்மெல் பண்ணியாவது பாப்போம். அட ஆமா. அட பாவிகளா, இத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. என் மர்மோளை கண்டிச்சு கேட்டே ஆவணும். இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா? ஏதே இந்த பாட்டில கொஞ்சம் பாருங்களா. என்னடி நீயும் குடியும் குடித்தரமா மாற போற, அதுக்கு என்னையும் மாற சொல்றியா? நான் இந்த குடும்ப குத்து விளக்குடி, இந்த குடும்ப குத்து விளக்கு. ஏத்தே நீங்க குடும்ப குத்து விளக்காவே இருந்துட்டு போங்க. இந்த பாட்டில கொஞ்சம் மோந்து பாருங்க தே. ஏன்டி மோந்து பார்த்து நான் மயங்கி விழணும், அந்த ஆளை என்ன போட்டு அடிச்சு வெளுக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? ஏத்தே சொல்லுத கேளுங்க தே. வாய மூடிடி. குடும்பத்துக்கு மர்மவளா வருவேன்னு பார்த்தா இப்படி இந்த காரியம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் தான் இந்த பாட்டில வச்சுக்கிட்டு கேடு கட்டு போய் அலையதான்னு பார்த்தா நீயும் இந்த குடும்ப மானத்தை நான் அடிக்கலாம்னு பாத்தியாடி? ஏத்தே நான் சொல்லுத கொஞ்சம் கேளுங்க தே. முடியாதுடி, கேட்க முடியாது. நீ சொல்ற எதையுமே என்னால காது கொடுத்து கேட்க முடியாது. உங்க அம்மையும் மைனிகாரியும் உன்னை பத்தி எப்படி இல்லாம புகழ்ந்து பேசி எடுத்து இங்க கொண்டு தள்ளிட்டு போயிட்டாவோ. இப்ப நான்லாம் நடந்து கஷ்டப்பட்டு நடக்கேன். நீ இப்படி பாட்டிலும் கையுமா நிக்கிய, பக்கத்து வீட்டுக்காரி இப்ப வந்து உன்னை பார்த்தான்னு வச்சுக்கேடி, அப்புறம் ஊரு பூரா பரப்பிட மாட்டா. சுசீலாவுக்கு மருமவா குடியும் குடித்தனவுமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேலி பேசி என்ன பார்த்து சிரிக்க மாட்டாவடி? எத்தே இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லத்தே. கொஞ்சம் இந்த பாட்டில வாங்கி மோந்து பாருங்க. இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், அந்த பாட்டில என் கையால வாங்க சொல்லியாடி. இருட்டி உனக்கு இப்ப வாரேன். பாட்டில கையில தானே வாங்க சொன்னேன், அதுக்கே இந்த அத்தை இவ்வளவு கோவமா போறாவோ? அதெல்லாம் இருக்கட்டும், என் மாமியாரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். யோ மனுஷா, வீட்டுக்கு வார ஓய். இன்னைக்கு உமருக்கு முடிவு கட்டாம விட மாட்டோம்ல. இது இந்த பச்சை பாட்டில் மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். பாட்டில கையில வச்சுக்கிட்டு சத்தியம் 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 விட்டுக்கிட்டு இருக்காளே. ஒருவேளை இந்த பாட்டிலால என் மாமியா மண்டைய உடைச்சே தீருவேன்னு சத்தியம் விட்டுப்பாளோ? அப்படியே தான் இருக்கும். இவளை நம்பி வீட்ல இருக்க வழி இல்லையே. ஆத்தாடி ஆத்தா, மடக்கு மடக்குல குடிச்சிட்டு நடக்கா. அம்மா இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா? இவளால என் குடும்ப மானமே போக போகுது. என்னத்தை செய்வேன் நான், என்னத்தை செய்வேன்? இவ்வளவு நாளா குடும்ப மானத்தை கட்டி காப்பாத்திக்கிட்டு இருந்தேன்னா இவன் வந்த உடனே குடும்ப மானத்தை தெருவுக்கு எழுதுருவா போலுக்க. என்ன டேஸ்டா இருக்கு. ஏதே இங்கதான் இருக்கேளா? இப்பதான் இங்க இருந்து போன மாதிரி இருந்துச்சு, திரும்ப வந்துட்டேளா? அடி பாவி, எப்படி மடக்க மடக்கன்னு குடிக்கடி? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமாடி? ஏதே சும்மா சத்தம் போட்டுட்டே இருக்காதியா. வாங்கதே வந்து இந்த பாட்டில் லேசா மோந்து பாருங்கதே. எத்தனை நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாடி நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ. என்ன பார்த்தா பைத்தியம்னு சொன்னியே. ஆஹா, பைத்தியம்னு சொன்னா கோவப்படுவா இதுக்கு முன்னாடி எல்லாம். இப்ப பாட்டில்ல உள்ளத குடிச்சிருக்கால, அதான் பைத்தியம்னு சொன்ன உடனே சிரிக்கா போலுக்க. ஏதே நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஒத்துமை ஐட்டம்லாதே. நான் சொல்லத ஒரு நேரம் கேளுங்கதே. இந்த பாட்டில லேசா மோந்து மட்டும் பாருங்களாம். ஆமாடி, உன் பிளான் எல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்கு. இந்த பாட்டில மோந்து பார்த்த உடனே நான் மயங்கி விழுந்துருவேன். அந்தால என் கை நாட்டை வச்சு என் பேர்ல இருக்கப்பட்ட சொத்து பத்த எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வாங்கிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயா, ஏத்தே உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். சொத்து 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 இத பத்தியே தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க மாமியார் கிட்ட எழுதி வாங்கினேல்ல, அதே மாதிரி நானும் உங்ககிட்ட இருந்து தெரியாம எழுதி வாங்கிருவேன்னு தானே பயப்படுதியே. என்னட்டு சொன்னா என் மாமியார் கிட்ட இருந்து சொத்து பத்தலாம் நான் அவங்களுக்கு தெரியாம எழுதி வாங்கினேனா? ஆமா, இத நீங்க ஏன்டே சொல்லணும்? அதான் தெரு பூரா சொல்லிக்கிட்டு இருக்காவல. தெரு பூரா சொல்லிக்கிட்டு இருக்காவல? ஆமாத்தே, வேணும்னா நம்ம பக்கத்து வீட்டு கவிதா இருக்காங்கல்ல, அவங்க மாமியார்ட்ட கேட்டு பாருங்க. அவங்கதான் உங்களை பத்தி எல்லாம் விளாவரியா விளக்கமா என்கிட்ட சொன்னாவோ. அடி பாவி, என்ன பத்தி என் மருமகிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்காளா? இருட்டி, உன் மருமகிட்ட உன்னை பத்தி எல்லாம் போட்டு கொடுக்கேன் பாரு. கொத்தமல்லி கீரை இருக்கா, கருவேப்பிலை இருக்கா, மிளகாய் இருக்கான்னு கேட்க வருவீல்ல, அப்ப இருக்கு உனக்கு. ஐயோ, நினைச்சு நினைச்சு சிரிப்பா வருது. ஆத்தாடி ஆத்தா, குடிச்சது தலைக்கு ஏறிட்டு போலுக்க. ஒத்தையில கிடந்து கெக்கபக்க சிரிச்சிட்டு கிடக்கா. இனி நாம இங்க நின்னா அவ்வளவுதான், நம்மள டேமேஜ் ஆக்கி விடுவா. கடவுளே, நான் என்ன செய்வேன்? என் குடும்பமே இப்படி மாறி போச்சு. ஆடா, என்ன என் மாமியாரு பொசுக்கு பொசுக்குன்னு ஓடி போயிருந்தாவோ? எத்தே எத்தே நில்லுங்க தே, ஒரு மூடியாவது குடிச்சிட்டு போங்க. அட
நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என் வீட்ல இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே இந்த அநியாயத்தை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா என்ன வார்த்தை சொல்லிவிட்ட சுசீலா ஏக்கா நீங்களா அம்மா தட்டி கேட்கணும்னு சொன்னியே யார தட்டி கேட்கணும் என்ன ஏதுன்னு விஷயத்தை சொல்லு நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் நீ என்ன ஏது விஷயம்னு சொன்னாதானே அதெல்லாம் தட்டி கேட்க முடியும் ஏக்கா என் வீட்ல என் மருமக அடிக்கப்பட்ட கூத்த பாத்தேலாக்கா ஆமா நானும் தான் ஒரு வாரமா உங்க வீட்ல பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் மாமியார் மருமவள கொஞ்சம் நஞ்ச கூத்த அடிக்கிய அவளை பத்தி ஒரு விஷயம் உன்கிட்ட சொன்னா உனக்கு பொறுக்க மாட்டேக்கு உன்னை பத்தி அவகிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அவளுக்கு பொறுக்க மாட்டேக்கு மாமியார் மருமவளும் ஜோடியா ஒத்துமையால இருக்கியோ சுசீலா நீ ரொம்ப மாறி போயிட்ட பத்துக்க மருமவ அப்படி இப்படின்னு என்கிட்ட குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கப்பட்டவா இப்ப மருமவளுக்கு ஒண்ணுன்னா அப்படியே தைய தக்காளி குதிச்சுட்டுல கிடக்க அப்ப நானும் என் மருமவளும் ஒத்துமையா இருக்குது உனக்கு பிடிக்கல அப்படிதானக்கா அது நான் என்னது பிடிக்கலன்னு உன்கிட்ட சொன்னேன் பிடிக்காது பிடிக்காதது அதெல்லாம் இருக்கட்டும் என் மருமக கிட்ட என்ன பத்தி என்னத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்க நீ என்ன சொல்ற நான் உன் மருமக கிட்ட உன்னை பத்தி போட்டு கொடுத்துறேன் ஆமா நான் என் மாமியாரை ஏமாத்தி சொத்து பத்தில எல்லாம் கையெழுத்து வாங்கினதா என் மருமக கிட்ட நீ என்ன பத்தி போட்டு கொடுத்துருக்கிய இதெல்லாம் நல்லவாக்கா இருக்கு ஆத்தாடி ஆத்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடப்பாளுவோன்னு நினைச்சுக்கிட்டுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்கிட்ட மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்தேன் இப்ப மாமியார் மருமகளும் ஒத்துமையாயிட்டவள்ல அதனால நான் போட்டு கொடுத்தத பத்தி எல்லாம் மருமகாரி மாமியார் கிட்ட சொல்லி கொடுத்திருக்காளா சுசீலா சும்மாவே சாமி ஆடுவா இதுல அவ மருமக வர கால்ல சலங்கையே கட்டி விட்டுருக்காளா ஒத்துமையா இருந்த ரெண்டு பேருக்கும் ஏதோ சண்டை உழுதுன்னு நினைச்சுக்கிட்டுல வேடிக்கை பார்க்கலாம்னு வந்தேன் இப்ப வீடா சுசீலா கிட்ட மாட்டிக்கிடுவோம் போலுக்க சுசீலா அதையெல்லாம் நம்ம அப்புறமா சாவகாசமா உட்கார்ந்து பேசிக்கிடலாம் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதையே தட்டி கேட்கணும் அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் வரமாட்டாவளா அப்படி இப்படி சத்தம் போட்டு கிடந்தியா என்ன ஏது விஷயம்னு சொல்லு அக்கா நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் அப்பாடா சுசீலா நம்ம கதையை விட்டுட்டா அவ வேற ஏதோ ஒரு புது கதையை ஆரம்பிக்கா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம் ஐயோ இந்த சந்தோஷமான விஷயத்தை யார்கிட்டவே சொல்லுவேன் எங்க மாமியாரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்ன பார்த்து பயந்துருக்காவோ என் மாமியாரை பார்க்கவே எனக்கு சிப்பி சிப்பா வருது ஸ்நேகிதனை ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனே ஐயோ சாரித்தே ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே ரகசிய ஸ்நேகிதியே மாமியா மாமியான்னு சொல்லிட்டு கிடந்தா இப்ப என்ன புதுசா ஸ்நேகிதியேன்னு சொல்லிட்டு கிடக்கா நான் மாமியார்னு சொல்லுவேன் ஐயோ சுசீலா நான் ஸ்நேகிதின்னு சொல்லுவேன் சுசீலான்னு சொல்லுவேன் சுசீலாவா ஆமத்தே அதுதானே உங்களின் அழகான பெயர் அடிப்பாவி மாமியாரை இப்படி மரியாதை இல்லாம பேர் சொல்லி கூப்பிடுதியே நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி பக்கத்து வீட்டு சொட்ட மண்ட பாட்டியோ பேர் வைக்கவே கூப்பிடுறதுக்கு தானே அதுக்கே உன் மாமியார மரியாதை இல்லாம எப்படி கூப்பிடுவேன் பிறகு எப்படி கூப்பிட வேண்டும் மாமியாரே அது அது வந்து ஆஹா பாட்டில இப்படி முகத்துக்கு நேரம் நீட்டி வச்சிருக்காளா என்ன சுசீலா இதெல்லாம் இதத்தான் சொன்னியோ இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும்னு ஏக்கா அவ என்ன பேர சொல்லி கூப்பிட்டாளா அத நான் சொல்லலக்கா அவ கையில வச்சிருக்கத கொஞ்சம் பாருங்களா அது உன்கிட்ட சண்டை போட்டு பேசும்போது தொண்டை கரகரன்னு வரும்ல அதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கா ஏக்கா அது சாதாரண தண்ணி இல்லக்கா பாட்டில நல்லா ஊத்து பாருக்கா ஆத்தாடி ஆத்தா இது அந்த பாட்டில் இல்ல ஆமாக்கா அதேதான் ஏன் ஒரு வாரமா உன் மகன்காரன் குடிச்சு போட்டு சண்டை போட்டு கிடந்தான்னு சொன்னியா அந்த பாட்டில் அது ஆமாக்கா அதே பாட்டில் தான் என் மகன் தான் குடியும் குடுத்தரவுமா இருக்கான்னு பார்த்தா இப்ப என் மருமவளும் குடியும் குடுத்தரவுமா மாறிட்டாக்கா அதனாலதான் என்ன பார்த்து ஸ்நேகிதியே மாமியாரே சுசீலான்னு கூப்பிட்டுறக்காக்கா அடிப்பாவி இந்த பாட்டில் உள்ள குடிச்சு போட்டா உன் மருமவ இந்த ஆட்டம் காட்டி நடக்கா ஆமாக்கா என்ன அநியாயம்னு பாத்தியா என் வீட்ல என்னென்னலாமோ நடக்குக்கா யாத்தாடி சுசீலா வீட்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா இப்ப நான் உடனே போய் கோமதி ராமலட்சுமி அப்புறம் மூக்காயி எல்லார்கிட்டயுமே சொல்லணுமே கிழவி இங்க நடக்கத பார்த்தாச்சு இத போய் 4 பேர்கிட்ட சொல்லணுமேன்னு துடிச்சுக்கிட்டு நிக்க மாதிரிலாம் இருக்கு கிழவியையும் லேசா ஆட்டம் காணிப்போம்
எத்தே, நான் உங்க செல்ல மருமவ தானே, பாசமான மருமவ தானே. ஆமா ஆமா, என் செல்ல மருமவ, பாசமான மருமவ தான் நீ. அப்ப நான் சொல்லத நீங்க கேட்கணும். நீ சொல்லத நான் கேட்கணுமா? ஆமா தே, பாசமானவங்க சொன்னா உடனே கேட்டுக்கிடணும்ல தே. காட்டுங்க காட்டுங்க. அடி பாதவதி, பாட்டில் உள்ள வாயில ஊத்துதே. அப்படியே அப்படியே அந்த முழிக்கிறீங்க. யாத்தாடி குடும்பமா இது. நல்ல டேஸ்டா இருக்கே. சுசீலா மர்மோளா இதுல. ஆமாதே. அட இதுக்குதான் என்ன மோந்து பாருங்க தேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தியோ. அட பாவிகளா, மாமியார் மர்மோள என்னதெல்லாம் மட்டும் பேசிட்டு இருக்காளுங்க. என் மர்மோ வராளான்னு பாப்போம். நல்ல வேளை வரல, இல்லனா இவ ரெண்டு பேரையும் பார்த்து அவளும்ல கேட்டு போயிருவா. என்ன அநியாயம் நடக்குது இந்த உலகத்துல. மாமியார் மர்மோள வீட்டு வாசல்ல பாட்டலோட நிக்காளோ பாரு. அதுவும் சிரிச்ச முகத்தோட போட்டோவுக்கு போஸ் கொடுக்க மாதிரில நிக்காவோ. ஏதே, பின்னாடி அந்த பாட்டியை பயந்து போய் நிக்காவோ நம்மள பார்த்து. ஓஹோ, நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து பயந்து போய் நிக்காவளா? ஆமத்தே, கையில வச்சிருக்கியல்ல அதையும் சேர்த்து பார்த்து தான் பயந்து போய் நிக்காவோ. என்கிட்டயும் நல்ல பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு என் மருமகிட்டயே என்ன பத்தி போட்டு கொடுத்த. மருமோள அந்த கிழவிய புடி. ஸ்நேகிதியே, நான் உனக்கு ஸ்நேகிதியா? அடி பாவி, உன் மாமியாருக்கு ஊத்தி விட்ட மாதிரி எனக்கும் என் வாயில ஊத்தி விடலாம்னு பாக்கியோ. உன்கிட்ட மாட்ட மாட்டா இந்த மூக்காய். ஸ்நேகிதியே, யாத்தாடி ரெண்டு வாட்டி ஸ்நேகிதியே ஸ்நேகிதியேன்னு சொல்லிவிட்டா. இனி அடுத்தது பேரை சொல்லி கூப்பிடுவாளா? மருமோளா, ஏன் மருமோளா, ஏன் கவிதா. அந்த பயம் இருக்கட்டும். மருமோளா என்னதே? அப்ப என் மவனும் என் வீட்டுக்காரனும் இதை குடிச்சு விட்டு தானே நம்ம கிட்ட ஆட்டம் காமிச்சிட்டு கிடந்தாவோ. ஆமாதே, நம்மள எப்படி எல்லாம் வேலை வாங்கினவன்னு பாத்தியலாதே. இன்னைக்கு அவர் ரெண்டு பேரும் இந்த வீட்டு வாசல் நடுல காலை வைக்கட்டும். ஆமாதே, நம்ம ரெண்டு பேரையும் போட்டு இவ்வளவு நாளா வேலை வாங்கினதுக்கு அவர் ரெண்டு பேருக்கும் தக்க பதிலடி கொடுத்தே தீரணும் தே. ஆமா மருமோளா, பதிலடி கொடுத்தே தீரணும். இது இந்த பச்சை பாட்டில் மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். இது எந்திரிங்கதே. இருமக்கா, ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சதானே அழகா இருக்கும். ஏதே, ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வந்து இருக்கு, நீங்க எந்திரிங்க. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. எடி, இப்ப நீ என்ன பார்த்து தான கிண்டல் பண்ணிட்டு இருக்க? எடி, நான் இப்ப எங்க உன்னை கிண்டல் பண்ணேன்? ஏன் உனக்கு காதெல்லாம் கேட்காதோ? கேட்டுச்சு. அதனால தான் டி கேக்க உன்கிட்ட என்ன கிண்டலா பண்ணிட்டு இருக்க. சூப்பரா இருக்கு மக்கா உனக்கு பட்டு சாரி. பாருங்கதே, இந்த ஐஸ் என்ன பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. எதுக்கு மக்கா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா? ஏதே, நான் ஒண்ணு அவளை கிண்டல் பண்ணல. நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னேன். இது என்ன கிண்டல் மாதிரியே இருக்கு? என்ன அஞ்சு, நன்மைக்கு ஏதானே சொல்லிருக்கா. இதுல கிண்டலான வார்த்தை எங்க இருக்கு? சொல்லுங்க தே, நல்லா அவ காதுல உள்ள மாதிரி சொல்லுங்க. சரியான செவுடு. நான் ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஏதே, அவள வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க தே. எனக்கு டென்ஷன் ஆகுது. இல்லனா இந்த ரூம் விட்டு கிளம்ப சொல்லுங்க. ஐசே, கொஞ்சம் அமைதியா இருமக்கா. ஏதே, அவ என்ன சொல்லுதானே பாத்தியாளா தே? இந்த ரூமை விட்டு நான் கிளம்பணுமா? இந்த ரூம் ஒண்ணும் அவளுக்குன்னு எழுதி வைக்கல. இதுல எனக்கும் பங்கு உண்டு. நான் இந்த ரூம்ல இருந்து போக மாட்டேன்பா. வேணும்னா அவள இந்த ரூம்ல இருந்து போக சொல்லுங்க. யாத்தாடி, என்னடே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய? ரெண்டு பேரும் பெரிய பிள்ளைகளா வளர்ந்தாச்சு, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட வேண்டியதானே. மரகதக்கா ஏன் சத்தம் போடுதாவோன்னு இப்பதானே எனக்கே புரியுது. ஏதே, நீங்களே சொல்லுங்க தே. நீங்க எனக்கு பட்டு சாரி உடுத்திட்டு இருந்தீங்க, நான் பாட்டுக்கு அமைதியா தான் நின்னுட்டு இருந்தேன். இவ தானே வாயை திறந்து ஒவ்வொண்ணா சொல்லிட்டே இருக்கா. ஏதே, நான் அப்படி எதுவும் தப்பா சொல்லல தே. எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க எப்பவுமே பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும், நெகட்டிவா திங்க் பண்ணவே கூடாதுன்னு. அதனாலதான் அப்படி சொன்னேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னமா பெரிய இவ மாதிரில பேசிட்டு இருக்கா. அவ என்னமும் சொல்லிட்டு போட்டு மக்கா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, டென்ஷன் ஆகாத. ஏதே, எனக்கு இவள பார்க்கவே பிடிக்கல தே. எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுதா. இல்லனா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா தே. நானும் ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா பிறந்துட்டமே, உங்களை மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சியாவது அக்காவது இருக்க மாட்டாளான்னு எவ்வளவு நாளா சங்கடப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்பதான் தெரியுது, கூட ஒருத்தி இருந்திருந்தானே நானும் இந்த மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன்னு. ஆனாலும் நீங்க சில சமயம் அக்கா தங்கச்சின்னு விட்டு கொடுக்காம தானே பேசுவியா? நீங்க ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசவே இல்லமக்கா. அந்த நேரம் தான் எனக்கு ஒரு அக்காவாவது ஒரு தங்கச்சியாவது இருந்திருக்க மாட்டாவளான்னு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் பாத்துக்க. ஏதே, எதுக்கு கவலைப்படுதீங்க? அதான் எங்க அம்மா இருக்காவல்ல, எங்க அம்மா வந்து அக்கா அக்கான்னு பாசமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியே. ஆமா ஐசு, நீ சொல்லுது சரிதான். அக்கா இல்லாத குறைய மரகதக்கா தான் தீர்த்துக்கிட்டு இருக்காவோ எனக்கு. ஆமா, அப்படியே ஏதோ சாதனை புரிஞ்ச மாதிரில சிரிச்சுக்கிட்டே இருக்கா. போட்டி உனக்கு பொறாம.
ஆமா எனக்கு பொறாம, நீ சின்ன ஆமை. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. எதே என்ன ஐசு? எதே இந்த பட்டு சாரி இன்னைக்கு போன தீபாவளிக்கு எடுத்தது தானே? ஆமாமாக்கா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? எப்படிதான் இந்த பட்டு சாரியை மறக்க முடியும்? நம்ம எல்லாரும் சேர்ந்துதானே தீபாவளிக்குன்னு துணி எடுக்க போனோம். அப்ப கடையில எனக்கு இந்த கலர்ல தான் பட்டு சாரி வேணும், இந்த கலர்ல தான் பார்டர் வேணும், இந்த டிசைன்ல தான் வேணும்னு நீங்க எவ்வளவு துணியெல்லாம் எடுத்து பாத்திய? உங்களுக்கு இந்த சாரி எடுக்கிறதுக்கே 4-5 மணி நேரம் ஆச்சுலாதே. ஆமாமாக்கா, அந்த கதையை வேற நீ ஞாபகப்படுத்தி விட்டுட்டியா? 4-5 மணி நேரமா கடையவே புரட்டி போட்டு தேடி பிடிச்ச பட்டு சாரில அது. ஏத்தி நீங்க இதுக்கு ஆரி பிளவுஸ் மட்டும் தச்சு போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப டாப்பா இருந்திருக்கும் தே. பட்டு சாரி 1000 ரூபா, அதையே நான் பேரம் பேசி 900 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி எல்லாரும் ஆரி ஒர்க்கு பிளவுஸ் தச்சு போடுதாவல, நம்மளும் போய் கேப்போன்னு பார்த்தா இதுக்கு ஆரி ஒர்க்கு பிளவுஸ் தைக்கணும்னா 5000 ரூபா ஆகும், 6000 ரூபா ஆகும்னு சொல்லிட்டாமக்கா. எங்க வீட்டுக்கார்ட்ட போய் ஆரி ஒர்க்கு பிளவுஸ் தைக்கணுங்க, ஒரு 5000 ரூபா கொடுங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கியா, பட்டு சாரி கடையிலே இருக்கட்டும், நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வான்னு என்ன இழுத்துட்டே வந்திருப்பாரு. ஆமாதே, நீங்க சொன்ன மாதிரி சின்ராஸ் மாமா அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அளவோல எடுத்த பட்டு சாரியை அப்படியே பாக்ஸ்ல சூப்பரா மடிச்சு வச்சு கடைக்காரர் கையில கொடுத்துட்டே வந்திருப்பாரு. இது உங்களுக்கு தைச்ச பிளவுஸ் 5க்கு கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? ஆமாமக்கா, அளவு நல்லா கரெக்டா அழகா இருக்குல்ல. ஏத்தி 5க்கு அளவெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா நீங்க 5 அளவுக்கு தான் இருக்கீங்க, அத முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. என்னத்த செய்ய? ஏத்தி நல்ல சாப்பிட்டு எடுத்து நல்ல தெம்பா இருங்க தே. ஆமாமக்கா, எங்கன சாப்பிட்டு எடுத்து தெம்பா இருக்க? வகை வகையா சாப்பிட்டு உடம்ப தேத்தினாலும் என் மாமியாரும் என் சம்மந்திகாரி தான் சேர்த்து என் உடம்ப குறைச்சு விடுதாவல. என்ன தே சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல மக்கா. ஏத்தி பெயிண்ட் எல்லாம் அடிக்காண்டமா? என்னடி சொல்லுதா? போன பொங்கலுக்கு தானே வீட்டெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருந்து, இப்போ என்ன பெயிண்ட் அடிக்கலன்னு கேட்டுட்டு இருக்க? நான் சொன்னது வீட்டுக்கு இல்ல, உனக்கு. திமிரு பிடிச்சவள. ஏத்தி நீங்க மேக்கப் பண்ணி விடுவேன்னு சொன்னீங்கல்ல, அதை தான் சொன்னேன். 5க்கு நம்ம கலருக்கு செட் ஆகிற மாதிரி நல்ல சூப்பர் பெயிண்ட் அடிச்சு விடுங்க என்ன? ஏத்தி முக்கியமா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிங்க என்ன? என்ன மக்கா இப்படி சொல்லுத? ஆமாதே, அப்பதானே ரொம்ப நேரமா மேக்கப் கலையாம அழகா இருப்பா எங்க அக்கா. ஏடி அப்படியே ரொம்ப காமெடியா பேசுறத நினைக்காத என்ன? ஏன் நீல மேக்கப்பே போட மாட்டியோ? அது நான் மேக்கப் போடுவேன், ஆனா ஒண்ண மாதிரி எல்லாம் பெயிண்ட் அடிக்க மாட்டேம்மா. பாருங்க எப்படி கிண்டல் பண்ணுதானே. சரி விடு அஞ்சு, நம்ம ஐஸ் தானே. இது இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுடுங்க, அவ வியானுக்கும்னா என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாதே. ஐயோ ஐயோ, உங்க 2 பேர் கடையில இன்னைக்கு மரகதக்கா தப்பிச்சுட்டாவோ, நான் மாட்டிக்கிட்டேன். சரி மக்கா, மேக்கப் எல்லாம் போடுவோமா? பெயிண்ட் எல்லாம் அடிக்கலாமா? பாருங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கா. ஐஸ் கொஞ்சம் சும்மா இருமக்கா. அதுக்குள்ளதே அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்களா, அவ எப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கான்னு. அத பார்த்தாலே எனக்கு கிண்டல் பண்ணணும் போலே தோணுது தே. எத்தே அவ சொல்றத கேட்டு நீங்களும் மட்டும் சிரிக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா. சரி உனக்கு மேக்கப் பண்ண ஆரம்பிப்போம், நேரம் ஆயிட்டுல, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. ஆமா ஆமா, சீக்கிரமா பெயிண்ட் அடிங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடி. ஐஸ் கொஞ்சம் சும்மா இருடே, நீ சொல்லதை கேட்டு எனக்கும் சிரிப்பா வருது. இப்ப நானும் சிரிச்சோம்னா அப்புறம் அஞ்சலி கோவப்படுவாள்ல. சரி தே, உங்களுக்காக இடி நான் அவளை கிண்டல் பண்ணல. சரி போய் பெயிண்ட் அடிங்க, இல்ல இல்ல மேக்கப் பண்ணுங்க. திமிரு பிடிச்சவா இருடி, ஒரு நாள் என் கையில மாட்டவே இல்ல. நான் உன்கிட்ட மாட்ட மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ? வாய உடைப்பே. ஐயோ சிரிப்பு சிரிப்பா வருது. எத்தே ஒண்ணு இல்ல மக்கா, நம்ம மேக்கப் ஆரம்பிக்கலாமா? எத்தே நீங்க கொண்டு வந்த பட்டு சாரியும் சூப்பரா இருக்கு, அதே மாதிரி இந்த செட் நகையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. எத்தே எனக்கு இந்த சோக்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா இருக்குல்ல? சரியான ஆளு தம்பி நீ. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்க்க வர சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு நடிச்சுக்கிட்டு, இப்ப எனக்கு பட்டு சாரி நல்லா இருக்குல்ல, சோக்கர் நல்லா இருக்குல்ல, நகை செட்டு சூப்பரா இருக்கலான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. எடி உன்னை பேசணும்னு சொன்னோம்லடி. ஐஸ் கொஞ்சம் அமைதியா இருமக்கா. சரிதே. எத்தே இந்த நகை செட்டு எந்த கடையில வாங்குனீங்க? நம்ம நார்வேல தான் மக்கா இந்த பட்டு சாரி வாங்கினோம்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு கவரிங் கடை இருந்து பாத்தியா, அங்கதான் போய் வாங்கினோம் பாத்துக்க. அப்படியா தே? அப்ப எங்க அம்மா கிட்டயும் சொல்லி இதே மாதிரி ஒரு செட் நகை வாங்க சொல்லணும் தே, ரொம்ப சூப்பரா இருக்கு பாத்துடுங்க. சரி மக்கா வாங்கிடுவோம். ஆமா வாங்காண்டாமா பின்ன. இன்னைக்கு தான் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனு, இனி அடுத்தது பூ வைக்கிற ஃபங்க்ஷனு, நிச்சயதார்த்தம், கல்யாணம்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் வரும். அப்பெல்லாம் அந்த மாதிரி செட்டு நகை போட்டாதானே சூப்பரா இருக்கும். சும்மா இருமக்கா, நீயே காமெடி பண்ணி என்ன காட்டி கொடுத்துருவோம் போலுக்க. இல்லடி அவ ஒவ்வொன்னா பேச பேச எனக்கு கிண்டல் பண்ணணும்னே தோணுது பாத்துடுங்க. தோணும் டி, உனக்கு தோணும்.
இப்ப அம்மைய வர சொல்லி தோசை கரண்டியால உனக்கு 4 போடு போட்டதாண்டி நீ சும்மா இருப்ப. ஓஹோ அப்படியா? எம்மா ஆத்தாடி ஆத்தா, பேசாம நிப்பான்னு பார்த்தா எம்மன்ல கூப்பிடுதா. இங்க பாருமா, இவள கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. எடி இப்போ மாட்டி கிடந்து சண்டை போட்டுட்டு இருக்கியா? எம்மா வடை பஜ்ஜி எல்லாம் வாங்கணும்னு சொன்னேன்ல, நான் கடைக்கு போயிட்டு வரேம்மா. மரகதக்கா சவுண்ட கேட்ட உடனே ஐஸ் எப்படி பயந்து ஓடுதா. பாத்தேலாடி, இவ்வளவு நேரமா என்ன போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. எம்மானு நான் ஒரு வார்த்தை கூப்பிட்டேன், அதுக்குள்ள எப்படி பயந்து ஓடிட்டான்னு பாத்தேலா. திமிருட்டி, அவளுக்கு உடம்பு பூரா திமிரு. என்ன கிண்டல் பண்ணாம இருந்தா அவளுக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட வயித்துக்குள்ள இறங்காதுல்ல. சரி மக்கா, நேரம் போய்கிட்டே இருக்கு, உனக்கு சீக்கிரமா மேக்கப் பண்ணுவோம். எதே எதே, அவளுக்கு பட்டு சரிக்கு மேட்சா நல்ல பஞ்சு மிட்டாய் கலர்ல மேக்கப் பண்ணி விடுங்க தே. திமிரு பிடிச்சவா, இவெல்லாம் அடி வாங்காம வாயை மூட மாட்டா. பஞ்சு மிட்டாய் கலர்ல மேக்கப் பண்ணி விடணுமா? எத்தே உன் தங்கச்சி பேசுறத கேட்டா எனக்கும் சிரிப்பு தான் மக்கா வருது. சரி சரி, கோவப்படாத, மேக்கப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தே, அவ சொன்ன மாதிரி பஞ்சு மிட்டாய் கலர்ல பண்ணி விட்டுறாதீங்க தே. யா மருமவ அவ பாட்டுக்கு எத்தே இந்த சோபாலே இருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, வந்த உடனே நீங்க தான் அவங்கள வாங்க வாங்கன்னு வரவேற்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே நான் வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க எதுவும் நினைச்சிடக்கூடாத. பேசாம நம்ம பக்கத்து ரூம்ல போய் உட்காந்துக்கிடுவோம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், என் மருமவ அவங்கள வரவேற்பா. அதுக்கப்புறம் ஐயோ வந்துட்டாங்களா, நாங்க பாத்ரூம் தான் போன மருமவளன்னு அவகிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிடலாம். ஆமா அப்படிதான் செய்யணும், அதுதான் சரி. என் பேத்திக்கு நடக்கப்பட்ட முதல் விசேஷம், நம்ம இப்படி சோபால உட்காந்துருக்க கூடாது. சரி நம்ம முதல்ல போய் ரூம்ல போய் உட்காருவோம். எதே ஆஹா, நம்மள தான கூப்பிடுதா. ஐயோ ஒருவேளை நம்ம சோபால இருந்து எந்திரிச்சு வந்ததே அவ பாத்துப்பாளோ. எதே மருமோளே, எதே சோபால தான இருக்கியே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப வந்துருவாங்க. ஆமா மருமோளே, சோபால தான் உட்கார்ந்திருக்கேன். எதே அவங்க வரும்போது நீங்க அங்க இல்லன்னு வச்சிடுங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாத்துருங்க. ஆஹா, இவ எப்படி நம்மள பாத்துருப்பா. இல்ல மருமோளே, நான் எங்கேயும் போல, நான் சோபாலே இருக்கேன். யாத்தாடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றது வரைக்கும் நம்மள இங்க இருந்து நவர விட மாட்டா போலக்கே. சின்ன பொண்ணு மட்டும் அங்க வராம இருந்திருந்தான்னா நான் பாட்டுக்கு அங்கேயே இருந்திருப்பேன். இங்க வந்திருக்காண்டா, அவ எப்படி வராம இருப்பா. அங்க வர சொல்லி என்ன கூட்டிட்டு வர சொன்னதே என் மருமவளாச்சே. எனக்கும் முதல்ல ஆசையா தான் இருந்து என் பேத்தியை பார்க்க வரப்பட்ட மாப்பிள்ளை எப்படி இருப்பா ஏது இருப்பான்னு. ஆனா நம்ம ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது முன்னாடி நிக்க கூடாதேன்னு ஒரு நினைப்புலதான் நான் பாட்டுக்கு பரிமளம் வீட்டுக்கு போயிட்டேன். சரி இப்போ நம்ம இங்க வந்துட்டோம்ல, எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். என்ன நினைச்சா எனக்கே கோவம் வருதே. என்ன மேனா மினிக்கு என்னத்தையோ பேசிட்டு கிடக்கால. நான் தான் பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு பார்த்தா என் மாமியாருக்கும் பொறுப்பு இல்ல, என் புருஷனுக்கும் பொறுப்பு இல்ல. என்ன இவா திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிக்க போலுக்க. எங்க வீட்டுல நான் பொறுப்பு இல்லாம இருக்கும்னு பார்த்தா தெருல இருக்கப்பட்ட எல்லாருமே பொறுப்பு இல்லாமல இருக்காவோ. பக்கத்து வீட்டு லட்சுமி அக்கா வீட்ல இருந்தும் சாம்பார் அவியல் வாசம் தான் வருது. அடுத்த வீட்டு சித்ரா வீட்லயும் சாம்பாரே பொரியல். என்ன டீ வாசல்ல நின்னுகிட்டு எவ்வளவு திமிரா எல்லார் மேலயும் பழிய போட்டுக்கிட்டு இருக்கா. தெருல இருக்கப்பட்ட எல்லார் வீட்லயும் சாம்பார் அவியல் பொரியல்னு வாசம் பிடிச்சே கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா ஓய், அது என்னோட திறமை. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வீட்லயும் சாம்பார் அவியல் தானே. வாயை மூடு வை, எந்த நேரம் பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுனே இருங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? ஏடி இந்த கேள்விய நான் உன்கிட்ட கேட்கணும் டீ, நீ என்கிட்ட கேக்கியா? ஆமா பின்ன என்ன ஓய், இன்னைக்கு கோழி பண்டிகைன்னு சொல்லிட்டு இருக்காவோ. இத நீ 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன டீ சொல்லுத? ஆமா ஓய், இன்னைக்கு கோழி பண்டிகையாம்ல, 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னு வச்சிடுங்க. முந்தானத்து நாட்டுக்கோழி அடிச்சோம்ல, அதுல ஒரு பாதி கோழியை மட்டும் அன்னைக்கு குழம்பு வச்சுக்கிட்டு மீதி கோழி அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த கோழி எடுத்து குழம்பு வச்சு கோழி பண்டிகையை கொண்டாடி இருக்கலாம்ல. சொல்லு ஓய், நான் தான் பொறுப்பு இல்லாம இருந்தேன், நீ அது பொறுப்பா இருந்திருக்கலாம்ல. எடி என்ன ஓய், நானே பண்டிகையை கொண்டாட முடியலையேன்னு கவலையோட இருக்கேன். நீர் என்னடான்னா கெக்கபுக்கான்னு பல்ல போட்டு சிரிச்சு கிடக்கீரு. ஐயோ ஐயோ, என்னமா இதெல்லாம் கலர்படுத்திக்கு என் முகத்துல பேசிட்டீரு. எடி இன்னைக்கு கோழி பண்டிகை இல்ல, ஹோலி பண்டிகை. என்னது, ஹோலி பண்டிகையா? ஆமா டி, அதான் உன் முகத்துல கலர் பொடிய பூசுன. எந்த நேரமும் கோழி கோழின்னு திங்கிறதுலே இருட்டி. என்னப்பா என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? மக்கா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வாரமா தான் மக்கா நான் நிம்மதியா இருக்கேன். அதான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. நீ மட்டும் எனக்கு தக்க சமயத்துல உதவி பண்ணாம இருந்திருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் வீட்டுல உள்ள சட்டி புட்டி எல்லாம் கழுவிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் குறுக்கு உடஞ்சுமே கிடந்திருப்பேன்.
எப்பா இப்பயாவது நான் புத்திசாலின்னு நம்புதியா? ஆமாமக்கா, என் மவன் பயங்கரமான அதி புத்திசாலிலா. எப்பா சத்தம் போட்டு பேசாதீங்க, வீட்டு பக்கம் வந்துட்டோம். ஆஹா, ஆமல பேசி பேசியே வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டோம். வாசல்ல உன் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் நின்னுட்டு இருக்காள. அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதுதான். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம். எங்கள் உலகம். லேய் என்னெல்லாம் நடக்குங்க? அதுதான்ப்பா எனக்கும் ஒண்ணும் புரியல. ஒண்ணுமே புரியல உலகத்துல. ஏல, ரெண்டு பேரும் வாசல்ல நின்று இப்படி ஆடிட்டு கிடக்காளுல. அதுவும் இல்லாம நாம பாடுற பாட்டுக்கு எச பாட்டு வேற பாடுதாவோ. ஆமாப்பா, நானும் அததான் ஒண்ணும் புரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கேன். எத்தே உங்க வீட்டுக்காரரும் எங்க வீட்டுக்காரரும் வந்துட்டாவோ. எத்தே பதிலடிய கொடுக்க ஆரம்பிச்சிருவோமா? மருமோள அவசரப்படாத, கொஞ்சம் நம்ம பொறுத்துதான் போகணும். என்னது இப்படி சொல்லுதிய? ரெண்டு பேரையும் பார்த்த எனக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? உனக்கு எவ்வளவு கோபம் வருதோ அதை விட பல மடங்கு கோபம் எனக்கும் வரும் மருமோள. அப்புறம் என்னதே, பதிலடிய காட்டிட வேண்டியதுதானே ரெண்டு பேருக்கும். மருமோள கொஞ்சம் பொறுமையா இரு. ஓஹோ, நீங்க அப்படி சொல்லுதீங்களா? ஆமா மருமோள, பொறுமை கடலினும் பெரியது. சரி தே, உங்க வாக்குப்படியே நடக்கட்டும். முதல்ல கையில வச்சிருக்க பாட்டில முதல்ல பின்னாடி மறைச்சு வைங்க. அப்புறம் உங்க வீட்டுக்காரரும் என் வீட்டுக்காரரும் பாத்துருவாவோ. ஐயோ மருமவள, எனக்கு கை காலெல்லாம் வலிக்குதே. ஏல, உங்க அம்மா இப்ப எப்படி பேசுதுன்னு பாத்தியல? அதான் நான் பார்த்தேன். இத்தி கவலைப்படாதீங்க, கை கால் வலி எல்லாம் சீக்கிரமா சரியாயிரும். எனக்கும் கையும் காலும் ரொம்ப வலிக்குது. என்னடி கை கால் வலிக்குன்னு ரீல் விடுதா? இவ்வளவு நேரமா நல்ல கையை நீட்டி கால் நீட்டி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு கிடந்திய வாசல்ல நின்னு. ஏங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நானும் அத்தையும் கை கால் வலில எவ்வளவு கஷ்டப்படுது அப்படி தெரியுமா உங்களுக்கு? கோவப்படாதீங்க. என்னது கோவப்படக்கூடாதா? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி வீட்டு வாசல்ல நின்னுட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பிய? ஏல, அவ ரெண்டு பேரும் எச பாட்டு பாடுனவல்ல, அதை கேளுல. எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் பாடின பாட்டுக்கு நீங்க ரெண்டு பேரும் எச பாட்டு பாடுனேல்ல. ஏங்க பாட்டு பாடுனது ஒரு குத்தமாங்க. நீங்க பாடுன லைனுக்கு அடுத்த லைன் அதுதானங்க வரும், அதாங்க பாடணும். ஆமாக்கா, நீங்க மட்டும் நல்ல அளவோல பாட்டு பாடுவீல்ல, அதே மாதிரி எங்களுக்கும் பாட்டு பாட திறமை இருக்குன்னு காட்டணும். அதுக்குதான் பாடணும். ஆமாங்க, அது இல்லாம அம்மிலையும் ஆட்டுக்கல்லையும் சட்னிக்கும் குழம்புக்கும் மாவுக்கும் அரைச்சி அரைச்சி எங்க ரெண்டு பேருக்குமே ஒரே கை கால் இடுப்பு வலிங்க. அதனாலதான் இப்படி காத்தோட்டமா நின்று எக்ஸசைஸ் பண்ணுனா கொஞ்சம் சரியாகுமேனு தான் நானும் அத்தையும் கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு நின்னாங்க. ஓஹோ, அப்ப நாங்க வரும்போது நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்கல, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்திய, அப்படிதானே? ஆமாக்கா, கறிக்கிட்டா சொன்னேன். ஏத்தே, அது கறிக்கிட்டு இல்ல, கரெக்ட். என்னவோ மருமோள, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிட்டேல்ல, அது போதும் எனக்கு. அது போதும் எனக்கு, அது போதுமே. வாய மூடிட்டி வாசல்ல உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு கிடக்கா. ஏங்க கோவப்படாதீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அரிசி உளுந்தெல்லாம் ஊற போட்டு போனே, மாவு அரைச்சு வச்சேலா? ஏங்க எங்க மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையாங்க? என்னடி இறக்கம் இல்லையா? இறக்கம் இருக்கான்னு கேட்டு கிடக்கா. ஆமாங்க, ஒரு வாரமா நானும் அத்தையும் அம்மிலையும் அரைச்சி ஆட்டர்லையும் அரைச்சி நல்ல கை கால் வலியோட இருக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நான் பக்கத்து வீட்டு கவிதா வீட்டுல போய் கிரைண்டர்ல மாவு அரைச்சிட்டு வரேங்க. அப்படின்னா இன்னும் மாவு அரைக்கல, அப்படிதானே? ஆமாங்க, கோவப்படாதீங்க. அதான் சொன்னோம்ல, கை கால் குறுக்கெல்லாம் ஒரே வலின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது டி. ஆட்டர்ல இப்போ இந்த நிமிஷமே மாவரைச்சு வச்சே ஆவணும். ராத்திரிக்கு இட்லி சுட்டு சட்னி அம்மில அரைச்சே ஆவணும். யாமல, இப்படி கொஞ்சம் கூட எங்க மேல இரக்கமே காட்டாத மனுஷனா மாறிட்ட. அது அப்படிதான். நம்ம ரெண்டு பேரும் வெளியே போயிட்டோம் பத்தியாப்பா. அதனாலதான் இவர் ரெண்டு பேரும் வேலை விட்டு செய்யாம ஜாலியா இப்படி வாசல்ல உட்கார்ந்து இருக்காவோ. ஆமல, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அதுவும் இல்லாம மாமியாரும் மருமவளும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாவோ பத்தியா. அதனால ரெண்டு பேரும் ஐடியா போட்டுதான் வேலை செய்யாம இப்படி வாசல்ல உட்கார்ந்து இருக்காவோ. ஆமாப்பா, இதெல்லாம் சரியே வராது. இங்க பாருட்டி, எனக்கு வெளியே போயிட்டு வந்து ஒரே கை கால் எல்லாம் வெளியே எடுக்கு. எனக்கு கை காலெல்லாம் வந்து அமுக்கி விடு. ஏங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாட்டி, எனக்கு கை காலெல்லாம் வலிக்கி, கை காலெல்லாம் வந்து அமுக்கி விடு. ஏமா, அப்பாவுக்கும் கை காலெல்லாம் வலிக்காம், நீயே வந்து கை காலெல்லாம் அமுக்கி விடு.
எப்பா வாப்பா நம்ம வீட்டுக்குள்ள போவோம். சரி மக்கா. என்ன 2 பேரும் இப்படியே நின்னுகிட்டே இருக்கியா? வாங்க வீட்டுக்குள்ள போவோம். கோவப்படாதல, நாங்க வாரோம். அந்த பயம் இருக்கட்டும். எத்தி வாங்க போவோம், இல்லனா உங்க மவே திருப்பி வந்துருவாரு. சரி மருமோளே, மருமோளே அந்த பாட்டில எடுத்துட்டு வா. எத்தி அது வெத்து பாட்டில தே, எல்லாத்தையும் தான் நாம 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டோம்ல, அப்ப அதை உடைச்சு போட்டுட்டு வா மருமோளே. சரிங்க தே. எத்தி நீங்க சொன்ன மாதிரி பாட்டில உடைச்சு போட்டுட்டேன், நீங்க வாங்க தே போவோம். சரி மருமோளே, வா போவோம். யாதாடி பாட்டில உடைச்சு போட்டுருக்க, நல்ல வேளை நம்ம மிதிக்காம வந்தோம். இப்பதானே எனக்கு புரியுது எங்க என்ன நடந்திருக்கும்னு. மாமன் கடந்த 2 பேரையும் போட்டு யாசிட்டு கடந்தா, இப்ப பார்த்தா மாமியார் மருமகளும் பின்னாடியே பம்மிக்கிட்டு போறாளுல. பாட்டில் வேற உடைஞ்சு கிடக்கு. அடியே சுசீலா, மேனகா, உங்களுக்கு வேணும்டி, இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். பாட்டில் இருக்கப்பட்டதா என் வாயிலேடி ஊத்ததுக்கு ஓடியே வந்தா மேனகா. இன்னைக்கு உன் மாப்பிள உன் கைய முறிச்சு அடுப்புல வைக்க போறான் பாருடி. மாமியார் மருமகளும் வாசல்ல நின்னுக்கிட்டு பாட்டில கையில வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டியா? உன் மாப்பிள்ளையும் உன் மவனும் வந்துட்டாவல்ல, இவர் 2 பேரும் இன்னைக்கு உங்களுக்கு ஆப்பு வைக்க போறாவ பாருடி. அத வேடிக்கை பார்க்கதானே வந்து நிக்கேன். ஐயா இந்த நேரமா பார்த்து என் மருமகளை கூட்டிட்டு வரலையா? அவள் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணுமா? கவிதா, ஏ கவிதா, வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வருவான். சீக்கிரம் சண்டை ஆரம்பிச்சிருவாங்களே. யாத்தாடி மரகதக்கா வீட்டுக்கு 2-3 பேர் போறாங்களே. போகப்பட்ட ஆட்களை பார்த்தா மாப்பிளையும் பொண்டாட்டி அப்புறம் ஒரு மகன் அப்படிதானே இருக்கு. ஒருவேளை பொண்ணு பக்கத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்களோ? அப்படியாத்தான் இருக்கும். இவன் 3 பேரையும் முன்ன பின்ன நம்ம பார்த்தது இல்லையா, புதுசாலாம் இருக்கு. மரகதக்கா சொன்னது சரியா போச்சா? எப்படி நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கா? சரியான ஆட்கள் தான். அக்கம் பக்கத்துல ஒரு வார்த்தை சொன்னாவலன்னு பாரு. என்னமோ பிள்ளை என்ன காலேஜ் முடிக்கிறதுக்கு 2-3 மாசம் இருக்கு, அப்படியே படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் 2 வருஷம் வேலை பாப்பா, அதுக்கப்புறம் தான் என் மவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு மரகதக்கா சொன்னாவோ. அப்ப இப்ப மட்டும் எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காவோ? அப்ப யாருகிட்டையும் சொல்லக்கூடாது, கமுக்கமா கல்யாணத்தை முடிக்கணும்னு தானே நினைச்சிருக்காவோ. இப்படி ஒரு புத்தியாமா? ஏன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லல? நமக்கெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம ஏதாவது போட்டு கொடுத்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம்னு பயந்துட்டாவோ. இங்க பாரு கீதா, யாரும் உன்னை பார்த்து ஒண்ணும் பயப்படல. ஏக்கா என்ன சத்தம் போட்டுட்டே வரிய? பின்ன சத்தம் போடாம உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் விருந்தா வைக்கணும். ஏக்கா நீங்க பாட்டுக்கு வந்தியா, சும்மா சத்தம் போட்டு கிடக்கியா? இங்க பாரு, என்ன ஏதுன்னு தெரியாம ஒண்ணும் நான் உன்கிட்ட சத்தம் போடல. ஆமா, கேட்கறதுக்கு நாதி இல்லனா சும்மா வந்து சத்தம் போடதானே செய்வீங்க. இங்க பாரு, சும்மா தேவையில்லாதத பேசிட்டு கிடக்காத. மரகதக்கா வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வந்திருக்காவோ. இங்க பாரு, நீ ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணனேன்னு வச்சிக்க. ஆமா, எனக்கு வேற வேலையும் ஜோலியும் இல்ல பாருங்க. அடுத்த வீட்ல போய் பிரச்சனையை உண்டு பண்ணணும் தானே காத்துட்டு கிடக்கேன். ஆமா, நீ காத்துக்கிட்டு தானே இருப்ப. பாரு, உன்னை பத்தி எல்லா வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். மரகதக்கா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாவோ, அதை தான் சொல்ல வந்திருக்கேன். என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பக்கத்துக்கு வந்திருக்காவோ, அதனால நீங்க எல்லாரும் வாங்கன்னு என்ன கூப்பிட்டு அமிச்சாவளோ? ஆமா ஆமா, நீ முக்கியமான ஆள் இல்ல, நீ வந்தாதானே பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பாத்துக்கிடுவாவோ, அதுக்குதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாவோ. ஆள பாரு ஆள. இங்க பாரு கீதா, நீ ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணனேன்னு வச்சிக்க, அப்புறம் எந்த வீட்லயும் நீ நடையேற முடியாது சொல்லிவிட்டேன். ஆமா, எந்த வீட்லயும் நடையேற முடியாதா? ஆமா, இத ஒண்ணும் நான் சொல்லல, மரகதக்கா தான் சொல்லி அனுப்புனாவோ. என் மவளை பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாவோ, இவ தெருவுல நின்னுகிட்டு ஏதாவது தில்லுமுள்ளு வேலையை பார்த்தான்னா அத்தோட சரி, அவளை இந்த தெருவுல உள்ள எந்த வீட்லயும் நடையேற விட மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்காவோ. எந்த வீட்லயும் போய் நீ பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியாது. ஏக்கா, எங்க வீட்லயே 5-6 குடத்துல தண்ணி இருக்குக்கா, நான் எதுக்கு அடுத்த வீட்ல போய் தண்ணி வாங்கி குடிக்க போறேன்? இங்க பாரு கீதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரு வீட்டு நடையேறியும் போய் குழம்பு இருக்கா கூட்டு இருக்கான்னு கேட்டு வாங்கி திங்க முடியாது. என்னது, யார் வீட்லயும் போய் நான் குழம்பு கூட்டு கறின்னு வாங்க முடியாதா? ஆமா, வீட்டு வாசலே மிதிக்க விட மாட்டேன்னு சொல்லிருக்காவா, அப்புறம் எப்படி கூட்டு கறின்னு வாங்கி தும்பா? ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லிவிட்டியா? இங்க பாரு, நான் சொல்லல, இது எல்லாம் மரகதக்கா தான் சொல்லி அனுப்புனாவோ. நீ ஏதாவது கிருதட்ட வேலையை பார்த்தேன்னு வச்சுக்க, அப்பமே உன் சுவாலி முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க. யார் வீட்லயும் உன்னை நடல ஏத்த மாட்டாவோ, யாரும் உனக்கு பச்சை தண்ணியும் தர மாட்டாவோ, குழம்பு கூட்டு கறின்னு எதுவுமே தர மாட்டாவோ. பாத்துக்க, தர மாட்டாவோ இல்ல, மரகதக்கா தர விட மாட்டாவோ. ஆஹா, சாப்பாடு இல்லாம இந்த கீதா இல்ல, கீதா இல்லாம இந்த சாப்பாடு இல்லையே. என் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே சாப்பாட்டுக்குலாம் அர்ப்பணிச்சிருக்கேன். அதுலயும் முக்கியமா அக்கம் பக்கத்துல வாசி சோறு வாசி குழம்பு கூட்டுன்னு வாங்கி திங்கிறதுல என் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கேன். என் வாழ்க்கை சீரழியதுக்கு நான் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். ஏக்கா, மரகதக்கா கிட்ட போய் சொல்லிருங்கக்கா, நான் எந்த பிரச்சனையும் பண்ணவே மாட்டேன்னு. அதுலயும் முக்கியமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்துட்டு கிளம்புது வரைக்கும் நான் அவங்க வீட்டு வாசலை கூட பார்க்க மாட்டேங்கா, இது சத்தியம்.
சோறு திங்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. யார் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க, நம்ம கோல் முட்டி கொடுக்கலாம்ல இவ காத்துக்கிட்டு நிப்பா. மரகதக்கா சொல்லி அனுப்பின விஷயம் தான் கரெக்டான விஷயம், அதுவும் இவளுக்கு ஏத்த விஷயம். அம்மா நமக்கு எதுக்குமா அடுத்த வீட்டு விஷயம் எல்லாம், நமக்கு சோறுதாம்மா முக்கியம். இந்த தெருவை நம்பியே என் காலத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் உயிர் வாழணும்னா எனக்கு சோறு முக்கியம், சோறு முக்கியம். கமலக்கா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்த்துட்டு போறது வரைக்கும் மரகதக்கா வீட்டு வாசல கூட நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேனே. தலையை குடிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிருவோம். எப்பாடா மரகதக்கா வீட்டு வாசல கூட நம்ம பார்க்கல. எனக்கும் முதல்ல ஆசையா தான் இருந்து என் பேத்தியை பார்க்க வரப்பட்ட மாப்பிள்ளை எப்படி இருப்பான் ஏது இருப்பான்னு. ஆனா நம்ம ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது முன்னாடி நிக்க கூடாதேன்னு ஒரு நினைப்புல தான் நம்ம பாட்டுக்கு பரிமளம் வீட்டுக்கு போயிட்டேன். சரி இப்போ நம்ம இங்க வந்துட்டோம்ல, எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கேன். சரி சரி இங்கேயே உட்கார்ந்து வரவேற்போம். ஏதே நீங்க சொன்ன மாதிரியே சூப்பரா மேக்கப் பண்ணிட்டே. எனக்கு நீங்க பண்ணி விட்ட மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா அஞ்சு, பட்டு சாரியெல்லாம் உடுத்தி மேக்கப்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகா இருக்க. தலையில இந்த பூ வச்சோன்னு வச்சுக்கேன் இன்னும் சூப்பரா இருப்ப. ஏதே பூவெல்லாம் வேண்டாம் தே, பூ வச்சாலே எனக்கு தலைவலி வரும் தே. அட என்னமக்கா இவ்வளவு மேக்கப் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தலையில பூ வச்சாதான் அழகாவே இருக்கும் பத்துக்க. ஏதே வேண்டாம் தே, எனக்கு இந்த பூ ஸ்மெல்லே தலைவலி வந்துரும் தே. அப்படி எல்லாம் சொல்லாத மக்கா, நம்ம இப்ப என்ன வெளியே கடைக்கே போறோம்? உன்ன பொண்ணு பாக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. அப்ப நீ தலையில பூவெல்லாம் வைக்காம இருந்தேன்னா நல்லாவா இருக்கும்? ஏதே நான் போய் சொல்லல தே, உண்மையிலே எனக்கு தலைவலி வரும். ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் கூட பூ வச்சுக்கிடலாம். உனக்கு பூ வச்சா இன்னும் எவ்வளவு சூப்பரா இருப்ப தெரியுமா? ஆமதே, பூவெல்லாம் வச்சு நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணி அலங்காரம் எவ்வளவு பண்ணினாலும் எங்க அக்கா மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு தானே கடைசியில சொல்ல போறா. என்ன மக்கா இப்படி சொல்லிட்ட? எத்தி அதிர்ச்சி ஆகாதீங்க, என்ன நடக்க போகுதோ அதைத்தானே சொன்னேன். என்ன மக்கா அஞ்சு ஐசு இப்படி சொல்லுதா? எத்தி அவ ஒரு லூசு, என்னத்தையும் சொல்லிட்டு போறா, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. இல்ல மக்கா, எனக்கு இவ்வளவு நேரமா அந்த மாதிரி எல்லாம் தோணல. ஆனா ஐசு சொல்லத பார்த்தா சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கேன். நீ தெளிவா கரெக்டா மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லணும், சரியா? என்னத்தை என்னன்னு கேளுங்க. மக்கா லவ் கிவ்னு ஏதாவது? எத்தே பரவாயில்ல மக்கா, நான் தானே கேக்கேன். என்ன உண்மைனாலும் என்கிட்ட சொல்லிடுறான். ஆமாட்டி, அத்தை கேட்க மாதிரி லவ்வுக்கு இவனு ஏதாவது இருந்தா சொல்லிரு. சின்ன பொண்ணு அத்தை நம்ம அம்மா கிட்ட எப்படியாவது சமாளிச்சு பேசிடுவோம். ஆமா மக்கா, ஐஸ் சொல்லுது சரிதான். ஏதாவது இருந்தா சொல்ல, நான் வேணா மரகதக்கா கிட்ட பேசி பாக்கேன். எத்தே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லதே. இல்ல மக்கா, நீ உண்மையை சொல்லுத மாதிரி தெரியலையே. நீ ஏற்கனவே எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் 2 வருஷம் கழிச்சுதான்னு சொல்லும் போதே எனக்கு சின்ன சந்தேகமா இருந்துச்சு பத்துக்க. இப்ப ஐஸ் சொன்ன உடனே சந்தேகம் தான் அதிகமாகுது. என்னன்னாலும் உண்மையே சொல்லு மக்கா, நான் அத்தை தானே, என்கிட்ட மறைக்காம எல்லாத்தையும் சொல்லு மக்கா. சொல்லுடி அஞ்சு. யாமடி இப்படி திமிர்த்தனமா பேசிட்டு இருக்க? நீ கண்டியா நான் லவ் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் யாருக்கு தெரியும்? அத்தை கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி சமாளிப்பான்னு சொல்லுதியா? ஒருவேளை நீ லவ் பண்ணியா இருக்குமோ? ஏன் மூலமா அத சொல்லலாம்னு பாக்கியடி. ஏடி நான் அப்படியே லவ் பண்ணாலும் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். அம்மா அப்பாவை உட்கார வச்சு அவங்களுக்கு தெளிவா புரியும்படி எடுத்து சொல்லிடுவேன் நேரடியாவே. உன்ன மாதிரி பயந்துகிட்டு எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், நான் வேலை பார்க்கணும் படிக்கணும் 2 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் அப்படின்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்க. நான் பேசலடே, அத்தை எவ்வளவு தூரம் உங்ககிட்ட கேட்காங்க உண்மையை சொல்லுமக்கா உண்மையை சொல்லுமக்கான்னு சொல்ல வேண்டியதானே டி. அவ பேசலாம் கேட்காதீங்க டி, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல மக்கா. இப்பவே என்கிட்ட உண்மையே சொல்லிரு மக்கா. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ஏதாவது அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் எல்லாருக்கும் தானே கஷ்டம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லதே, நான் ஒண்ணும் பயப்படல. அப்படியே லவ் கிவன் ஏதாவது இருந்தா உங்ககிட்ட நான் முதல்லயே சொல்லிருப்பேன்லதே. சரி மக்கா, நீ இவ்வளவு தூரம் சொல்லும்போது உன்னை நம்பித்தான் ஆகணும். ஏதே நம்பாதீங்க அவளை, அவ போய் சொல்லுவா. ஏடி பட்டு சரி உடுத்திருக்கேன்னு பாக்கேன், இல்லன்னு வச்சிக்க உன் மூக்கிலே 4 குத்து குத்தி இருப்பேன். என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி திமிரு பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க, பேசாம இருந்துருப்பதுக்க. நான் எஸ்கேப் ஆகுற நேரம் வந்தாச்சு. எம்மா காபி ரெடியா? பஜ்ஜி போண்டா எல்லாம் ரெடியா? போட்டி எல்லாத்தையும் ஒண்ணா முழிஞ்சிக்கிட்டு கக்கூஸ்ல போய் கடை. ஓகே சிஸ்டர், வரட்டா? வராத, அப்படியே போயிரு. எங்க அக்கா கோவத்திலையும் எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? அதுலயும் முக்கியமா இந்த பட்டு சாரில அப்படியே தக தகாடு தேவதை மாதிரி மின்னுதா. இது எப்ப பார்த்தாலும் நான் தான் அவ கூட சண்டை போடுவேன்னு சொல்லிட்டே இருப்பேல்ல, இப்ப நேர்லயே நீங்க பாத்துட்டே எல்லாத்தையும் யார் யார்கிட்ட சண்டைக்கு வரான்னு. சரி மக்கா விடு, நம்ம தங்கச்சி தானே. தங்கச்சினா அதுக்கு நீ என்ன எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணதான்னு பாத்தீங்களா தே? இப்ப இப்படிதான் மக்கா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பிய. அதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனியா கல்யாணம் பண்ணிட்டு வேற வேற வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் என் தங்கச்சியை எப்ப பாப்போம், எங்க அக்காவை எப்படி பாப்போம்னு நினைச்சுக்கிட்டே இருப்பிய. ஏதே லவ்னு நீங்க என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது. ஏதே நீங்களும் லவ் மேரேஜ் தானே தே?
ஆமாமாக்கா, அது ஊரறிஞ்ச விஷயமாச்சே. ஏடி நீங்க லவ் மேரேஜ் தானே, அதனால நீங்களும் மாமா கிட்ட சண்டை போட மாட்டியே, மாமா உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க, நல்லா ஹாப்பியா இருப்பே பத்தியலாத்தே. நீ வேறமாக்கா, லவ் மேரேஜ்னா சண்டை போடாம இருப்போம், அரேஞ்ச் மேரேஜ்னா சண்டை போட்டு பிரிஞ்சிருவோம், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டோமோ அதுலதான் இருக்கு வாழ்க்கையோட சந்தோஷமே. அதே மாதிரி இப்ப நம்ம மாமியார் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கேன், நம்ம புருஷன் மட்டும் இல்ல, அங்க மாமியார் வீட்டுல யாரெல்லாம் இருக்காவளோ அவங்க எல்லாருமே நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவோன்னு வச்சுக்க, அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. ஏத்தே இப்ப உங்க வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லலாத்தே, பரிமளா பாட்டி உங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கல்ல? ஆமாமாக்கா, இப்ப எங்க அத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டதாவோ, நானும் எங்க அத்தையும் பாத்துக்கிட்டோம்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் மாமியா மருமோ சண்டானி எங்க வீட்லயும் நடக்கும், அப்ப எந்த சண்டையிலுமே எங்க வீட்டுக்காரர் இடையிலே வரமாட்டாரு. நீங்க பாட்டுக்கு சண்டையை போட்டுக்கிடுங்க, அப்புறமா மாமியா மருமோன்னு ஒண்ணு கூடிக்கிடுங்கன்னு விட்டுருவாரு. அப்படி கண்டும் காணாம இருந்ததுனாலதான் இப்ப எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நான் எங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன், இல்ல நான் என் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு அவர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்க, இவ்வளவு நேரம் வரைக்கும் எங்க வீட்டுல சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம வீட்டுக்கு நம்மளை நம்பி ஒரு பிள்ளை வாராளேன்னு மாமியாரும் புருஷனும் அப்புறம் வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாவோன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம சந்தோஷமா இருந்துக்கிடலாம். நம்ம வீட்டுல நமக்கு சோறு திங்கிறதுக்கு இல்ல, தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லன்னா நமக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரோம். ஆமாத்தே அதுவும் சரிதான், நம்ம வீட்ல நம்ம ராணி மாதிரி இருந்திருப்போம். ஆமாமாக்கா, நம்ம வீட்டுல நம்ம ராணி மாதிரி இருந்திருப்போம். அதே மாதிரி நம்ம மாமியார் வீட்டுக்கு போனா அது நம்ம வீடு நினைச்சுக்கிட்டு நம்மளும் ராணி மாதிரி இருந்திருக்க வேண்டியதான். சூப்பரா சொன்னியத்தே. பேச்சோட பேச்ச இப்பவும் கேட்கமாக்கா, லவ்வுக்கு இவனு எதுவும் இல்ல இல்ல. ஏத்தே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே, ஐசி என் கூட வேணுக்கு முன்னே சண்டை போடுறதுக்காக உங்ககிட்ட எதெல்லாம போட்டு கொடுத்துருக்காத்தே. சரிமாக்கா, இந்த மேக்கப் போதுமா இல்லனா இன்னும் ஏதாவது மேக்கப் பண்ணணுமா? ஏத்தே இந்த மேக்கப்பே போதும் தே. ஏ அப்பா என்ன வெயிலு, என்ன ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருக்கியா? கை கால் வலிக்கு, கை கால் அமைக்க விடுங்கன்னு சொன்னோம்ல. ஷாமலா குடிச்சு போட்டு எங்க ரெண்டு பேரையும் ஒரு வாரமா பாடா படுத்துதே. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அம்மிலையும் ஆட்டர்லலையும் மசாலாலாம் அரைச்சு எங்களுக்கே கை கால் எல்லாம் வலி எடுக்கல. ஓஹோ, அப்ப உங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் கை கால் எல்லாம் அமைக்க விடணும்னு சொல்லுதேலா? ஏங்க அத்தை அப்படி எல்லாம் சொல்லலங்க, எங்களுக்கும் கை கால் எல்லாம் வலிக்குன்னு சொல்லுதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வேலை சொன்னா செய்யுது இல்ல, சும்மா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேளா? என் மவனுக்கு நேரம் நெருங்கி போச்சு, சும்மா சத்தம் போட்டு நடக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், சமையல்லாம் ஆச்சா? ஏல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், வீட்டு வேலையெல்லாம் பார்த்து கை கால் எல்லாம் வலிக்குன்னு. இன்னைக்கு ஒரு நாள் நாங்க சோறு பொங்கலமாக்கா, ஒரு நாள் மட்டும் கடையில வாங்கி சாப்பிட்டுடுவோமா? என்னது கடையில வாங்கி சாப்பிடணுமா? ஆமாங்க, சமையல் எல்லாம் எதுவும் பண்ணல, எங்களால பண்ண முடியலங்க. சும்மா சத்தம் போடாதல, ஒரு வாரமா வீட்டு வேலையெல்லாம் அவங்க தானே பாத்துக்கிட்டு இருக்காவோ, அதனால தானே ரெண்டு பேரும் கை கால்லாம் வலிக்குன்னு சொல்லுதாவோ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோமே. எப்பா நிலைமை தெரியாம விவரம் தெரியாம எதுவும் பேசாதப்பா, நீ சும்மா இரு. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கை காலெல்லாம் வலிக்கி இன்னைக்கு ஒரு நாள் கடையில வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லுவாவோ. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சமையல் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லுவாவோ. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தான் எல்லா வீட்டு வேலையும் செய்யும்படி ஆயிருமத்துக்க. என்னல சொல்லுத? என்ன நடக்குமோ அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் பேசாம இரு. நிலைமை தெரியாம நீ பாட்டுக்கு எதையும் சொல்லிட்டு கிடக்காத. இந்த ஒரு வாரமா தால நான் எந்த வீட்டு வேலையும் செய்யாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்ப இனிமேலும் நிம்மதியா இருக்கணும்ல? ஆமல நிம்மதியா இருக்கணும். அப்ப வாயை மூடிட்டு பேசாம இரு. சரிமக்கா, நீ சொன்னது வரைக்கும் நான் தண்ணி குடிக்க கூட வாயை திறக்க மாட்டேன். என்ன மருமோள, அப்பனும் மவனும் ஏதோ பிளான் பண்ணத மாதிரி இருக்கு. பிளான் பண்ணலத்தே, நம்ம ரெண்டு பேரையும் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காவோ. என்னங்க சத்தம்? ஒண்ணுமில்லங்க, சும்மா. சும்மாவா? ஆமாங்க. உங்ககிட்ட விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, கை காலெல்லாம் அமைக்க விடுங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அதான் எங்க அப்பா வெயில்ல வந்திருக்கேன், ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காருல, ஃப்ரிட்ஜ்ல போய் அந்த பச்சை கலர் பாட்டில் எடுத்துட்டு வா. ஏங்க நான் வேணா எலுமிச்சம்பழம் புளிஞ்சி போஞ்சி போட்டு தரட்டுமாங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டி, நான் சொன்ன மாதிரி அந்த பச்சை பாட்டில மட்டும் எடுத்துட்டு வா. போ மருமோள, அத என் மகன் சொல்றாம்ல, அவன் பேச்சையெல்லாம் கேட்டுதான் ஆவணும். சரிங்க தே. மருமோள, ஃப்ரிட்ஜ் எந்த பக்கத்துல இருக்குன்னு தெரியுமா உனக்கு? என்ன நானும் வரேன். பாட்டில் எடுத்துட்டு வான்னா ரெண்டு பேரும் போறாவோ. ரெண்டு பேருமே போய் எடுத்துட்டு வரட்டும்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம். எங்கள் உலகம், எங்கள் உலகம். மகனே, நான் பெத்த மகனே, மரியாதை மனசுல மட்டும் இருந்தா போதுமக்கா. உட்காரு, எந்திரிச்சலாம் உடனே நிக்காண்டா. என்ன இது கையில பாட்டிலோட ரெண்டு பேரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு வாரியா? என்னக்கா அதுக்குள்ள மறந்துட்டியா? ஃப்ரிட்ஜ்ல போய் பச்சை கலர் பாட்டில் எடுத்துட்டு வான்னு நீ நமக்கா சொன்ன.
ஆமா சொன்னேன், அதுக்கு பாட்டில மட்டும் எடுத்துட்டு வர வேண்டியதுதானே? எதுக்கு இப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றிய? ஏங்க அது அது வந்து உங்களுக்கும் மாமாவுக்கும் சடவா இருக்கு, கை காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தானங்க நீங்க இந்த பச்சை பாட்டில எடுத்துட்டு வர சொன்னீங்க. ஆமா, அதுக்குதான் எடுத்துட்டு வர சொன்னேன். ஏங்க எனக்கும் அத்தைக்கும் கை கால் வலி தானங்க, அதனாலதாங்க இதுல இருந்து கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தோம். என்னடி சொல்லுத? ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வந்தேளா? ஆமாங்க, எங்களுக்கும் கை காலெல்லாம் வலிக்குதுலாங்க. எப்பா இங்க என்ன நடக்குன்னு பாத்தியா? நீ பாட்டுக்கு வாயை மூடிட்டு சும்மா உட்கார்ந்துருக்க. நீ நமக்கா சொன்ன நிலைமை புரியாம விவரம் தெரியாம வாயே திறக்கப்படாதுன்னு. அதான் ஏமா அந்த பாட்டில கொண்டா. இந்தாமக்கா, நல்ல டேஸ்டா இருந்துச்சு. ஐயோ, எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? ஆமாங்க, இது குடிச்ச உடனே எங்களுக்கு கை கால் வலி எல்லாம் சரியாயிடுச்சுங்க. ஆனா என்ன, பாட்டில் மொத்தமா நாங்க ரெண்டு பேருமே காலி பண்ணிட்டோங்க. காலி பண்ணிட்டேடா? ஆமாக்கா, நல்ல டேஸ்டா இருந்துச்சு பத்தியா, அதான் நாங்க ரெண்டு பேருமே காலி பண்ணிட்டோம் பத்துக்க. எங்க சோஃபால உட்காருங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நாங்க ரெண்டு பேரும் கை காலெல்லாம் அமுக்கி விடுதோம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களாங்க. அது வந்து அட உட்காருங்க. ஏத்தே, இந்த பாட்டில பத்திரமா வைங்க. சரி மர்மோளா. ஏத்தே, அட என்ன மர்மோளா? ஏத்தே என்னத்தே நீங்க குழம்பு வைக்கணும் தேங்காய் வாங்கிட்டு வாங்கத்தேன்னு கடைக்கு போக சொன்னா என் கையை பிடிச்சி இழுத்து இங்க கூட்டிட்டு வந்துட்டிய. அட என்ன மர்மோளா, குழம்பு தானே வச்சுக்கிடலாம். ஏத்தே மணி இப்பவே நேரம் ஆகுதுலத்தே. அதெல்லாம் ஒரு நாளைக்கு நேரம் தவறி தின்னா ஒண்ணும் செய்யாது. கொஞ்சம் பொறுமையா நில்லு. தேங்காய் வாங்கிட்டு வா, தேங்காய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு கிடக்கிய. கண்கொள்ளா காட்சியை பார்க்க தானே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னத்தை சொல்லுதிய? மாமியா மருமவ சண்டையை பார்க்க தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். எத்தே, அத நம்ம ரெண்டு பேருமே சண்டையை போட்டு பாத்துக்கிடலாமே. அட நீ வேற மருமவளா, நம்ம சண்டை போடுறது இல்ல. அடுத்த வீட்டு மாமியாரும் மருமவளும் சண்டை போடுறத பார்க்க தானே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதுலயும் முக்கியமா இன்னைக்கு மாமியாரும் மருமவளும் மவங்கிட்ட அடிய வாங்க போறாவோ, அதத்தான் பார்க்க கொண்டு கூட்டிட்டு வந்தேன். என்னத்தை சொல்லுதியா? மவங்கிட்ட அடி வாங்க போறாவளா? ஆமா, அத வேடிக்கை மட்டும் பாரு. மாமியாரும் மருமவளும் அடிய வாங்கிக்கிட்டு இப்ப எப்படி வெளியே வந்து உழுவாளோடு மட்டும் பாரு. என்னங்க? ஐயோ, இவ சிரிப்பே சரியில்லையா? ஏங்க கண்ண போட்டு உருட்டாதீங்க. பச்சை பாட்டில எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? ஓஹோ, நீரு வாயே திறக்க மாட்டீரோ? என்னடி கை கால் அமுக்கி விடுதேன்னு சொல்லிவிட்டு கண்ணத்துல அரைஞ்சு விட்டா? கொசு கண்ணத்துல கொசுங்க. அட ஆமா, உங்க மாமனார் கண்ணத்துலயும் கொசு உட்கார்ந்திருக்கா. என்னையும் கண்ணத்துல அடிச்சு போட்டா. கொசுங்க கண்ணத்துல கொசு. என்னங்க சொன்னீங்க? கை கால் அமுக்கி விடணுமா? எடி கை காலெல்லாம் அமுக்கி விடுதுன்னு சொல்லிக்கிட்டு இப்படி காலை பிடிச்சு தரதரான்னு இழுக்கா? ஆமா எடி, நீ அப்படியே காலை பிடிச்சு இழுக்கா? பச்சை பாட்டில் குடிச்சோம்ல, அதோட எஃபெக்ட் தான் இது. சர்பத்து ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. என்னடி சொல்லுத? என்ன சொல்லுதமாவா? பச்சை பாட்டில்ல சர்பத்தை நல்லா கலக்கி ஊத்தி ஒரு வாரமா குடிச்சுக்கிட்டு எங்ககிட்ட குடிகார மாதிரியெல்லாம் நடிச்சது இல்லாம எங்க ரெண்டு பேரையும் போட்டு வீட்டு வேலையெல்லாம் வாங்குனியலா? அதுலயும் என்ன சொன்ன? அம்மியில தான் சட்னி அரைக்கணும், ஆட்டாரில தான் மாவு அரைக்கணுமா? ஐயோ, எல்லாத்தையும் என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டா போலுக்க. எத்தே சரி மர்மோளா. யாருகிட்ட? என்னல நம்ம நிலைமை இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு. ஏப்பா ஏப்பா, மாமியார் மருமகளும் ஒண்ணு கூட்டிட்டாப்பா. எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இனி நாம தப்பிக்கவே முடியாது. அட